நேற்றைய தினத்திலே நம்முடைய சிஎஸ்ஐ பிறந்த நாள் 78வது பிறந்த நாளை முடித்து 79வது ஆண்டுகளாக சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய திருமண்டலங்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி முதியோர் தினம் என்று யுனைடெட் நேஷன்ஸ்ல 1991 பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அதிலிருந்து உலக மக்கள் முதியவர்களை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் திருமண்டலத்தில் இருந்து, திருச்சபையில் இருந்து நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை வேலையை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஏனென்றால் முதியவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் அவருடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருக்க வேண்டும், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் தேவை என்று திருமண்டலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலும் நம்முடைய திருமண்டலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கேரிங் அண்ட் அக்செப்டிங் தி எல்டர்லி. இதில் படங்களை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவாக முதியவர்களை வீட்டில் உள்ள மக்கள் அவர்களை கொண்டாடுகிறார்கள். அன்போடு அவர்கள் அருகிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எவ்வளவாக பராமரிக்கிறார்கள் என்று. நாம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறோம், எவ்வளவாக நம்முடைய பெற்றோர்களை நாம் பராமரிக்கிறோம் என்று நமக்கே தெரியும். வருஷத்திற்கு ஒருக்கா முடிந்தால் போய் அவர்களை பார்த்து அவர்களோடு இருந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதிலும் அந்த நாட்களிலும் சண்டையிடுகிறவர்கள் ஏராளமானவர்கள். குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், ஐக்கியமில்லாத ஒரு சூழ்நிலைகள் நாம் பார்க்கிற இந்த நாளிலே கவனமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் என்று எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. தகப்பனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். வயதான தாயார் அவங்களை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அவங்களது ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த நாளிலே வாலிபர்களாக இருக்கிறவர்கள் நாளைக்கு தாய் தகப்பனாக மாறுவீர்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு அவர்கள் தாத்தா பாட்டியாக மாறுவார்கள். இங்கே ஒரு சிலர் ஒருவேளை தாத்தா பாட்டியாக இருக்கலாம், தாய் தகப்பன்மாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் வயது சென்று முதிர்ந்த வயதில் இருப்பவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்று எபிரேயர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள். யூத மக்கள் யங் ஜெனரேஷன் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பலத்தின் மிகுதி என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஓல்டு பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட அனுபவங்கள் இருக்கு, நாங்கள் பட்டு அறிந்த அனுபவங்கள் இருக்கு என்று சொல்வார்கள். நரைமுடி என்பது ஒரு அழகிய கிரீடம் என்று பெரியவர்கள் நினைக்கின்றார்கள். இந்த நாளிலே முன்பாக பெரியவர்களை அழைத்தார்கள், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் ஒரு சிலருக்கு நரைமுடிகள், ஆனால் எல்லாரும் கலர் அடித்து இளமையாகவே இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். எல்லாரும் ஒரு கோடை காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வசந்த காலத்துல போய் இருக்கிறோம்னு சொல்றாங்க. பாருங்க, 20லிருந்து 39 தான் நாங்கள் இருக்கிறோம், என்ன இளமையா இருக்கிறோம் என்று அவங்க காட்டுறாங்க. நாங்களும் ஒரு இளமையானவர்கள் தான். ஒருவேளை மொட்டையாக இருக்கலாம், தலைமுடிகள் இருக்கலாம், இன்னும் இளைஞர்களாக இருக்கிறோம், துடிப்பாக இருக்கிறோம். கண்பாளர்களே, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். மோசே 90ஆம் சங்கீதத்தில் சொல்லுகின்றார் 10ஆம் வசனத்திலே, எங்கள் ஆயுள் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்கள்
பறந்து போகிறோம் என்று சொல்கின்றார். அதுதான் அந்த 80+ குளிர்காலம். அவங்களுக்கு எப்போ போவாங்கன்னு தெரியாது. ஆனால் 60க்கு மேலே உதிர்காலம் தான். எப்போ உதிரும், ஆண்டவர் எப்போ அந்த மலரை பறிச்சுட்டு போவாருன்னு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த நாட்களில் இளமையாக இருக்க நாம் கற்றுக்கொள்கிறோம். உபாகமம் மோசே பேசுகின்றார் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக. இதுதான் ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையில 5வது கற்பனை. 2 கற்பனைகளிலே அவர் கற்பனைகளை எழுதி கொடுத்தார். முதல் 4 கற்பனைகளை அது ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள கற்பனைகள், அது ஒரு கற்பனைகள். 2வது கற்பனைகளை 5வது கற்பனைகள் இருக்கு. இதுதான் 5வது கற்பனை. இதை பவுலடிகளாரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார். வாக்குத்தத்தம் அடைந்த ஒரு கற்பனை. நம்ம வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும். நாம நன்றாக இருக்கணும் அப்படின்னா பெற்றவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும். அவர்களோடு உட்கார்ந்து பேச வேண்டும். ஒருவேளை நாம் இங்கே இருக்கிறோம் என்றால் அடிக்கடி கூப்பிட்டு பேசணும். கணவன் பேசினா மனைவிக்கு பிடிக்கல, மனைவி பேசினா கணவனுக்கு பிடிக்கல. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் அமைந்து இருக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு நம்ம பார்ப்போம், பெற்றவர்களை நாம் கனப்படுத்தினால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. பின்னாடி வரும்போது நாம் பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, நேரம் போய்கொண்டு இருப்பதனால முதலாவது குறிப்புக்குள்ளாக நான் வருகின்றேன். ஆண்டவர் கற்பனையாக கொடுத்திருக்கின்றார், பெரியவர்களை கனம் பண்ணு என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு அதிகாரத்திலே அவர் பேசுகின்றார். மத்தேயு 15:4 உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கின்றார். அதை அப்படியே பவுலடிகளாரும் அங்கே நிருபங்களிலே எழுதியிருக்கின்றார். அப்படி என்றால் பெரியவர்களை கனம் பண்ண வேண்டிய இடமே குடும்பம் தான், சமுதாயம் கிடையாது, திருச்சபை கிடையாது. அங்கே கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது தானே எல்லா இடத்துக்கும் வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம், பெற்றவர்களை எவ்வளமாக வைத்திருக்கிறோம். முதலாவது குறிப்பு, அக்செப்டிங் அண்ட் எம்ப்ரேசிங் த எல்டர்லி. முதியவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். நாளிலே முதலாவது பாடம் வாசித்த அந்த ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே 29வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கிறார். கண்பானவர்களே, யோசேப்பு எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிறார், பெரிய பதவியில் இருக்கிறார். இப்போ தகப்பனாரும் அவரோடு கூட பிறந்த 11 சகோதரர்கள் குடும்பமாக அங்கே எகிப்துக்கு வந்திருக்கின்றார்கள். வந்திருக்கின்றவர்களை போய் பார்க்க போகின்றான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மரியாதைக்குரிய அந்த சேரியட்டை எடுத்து, அந்த ரதத்தை எடுத்து புறப்பட்டு கிளம்புகின்றான். அவனுடைய சரீரத்தில் உடுத்தியிருந்த உடுப்பை இழுத்த போத்திபாரினுடைய மனைவி கூட அவருடைய கையையும் காலையும் அசைக்க வேண்டும் என்றால் இவருடைய உத்தரவு தேவை என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, எனக்கு அன்பானவர்களே. அப்படிப்பட்ட அதிகார தோரணையில் உள்ளவன் இப்பொழுது அங்கே ரதத்திலே போய் தகப்பனாரை கண்ட உடனே ரதத்தை விட்டு இறங்கி தன்னை வெளிப்படுத்துகின்றான். அதுதான் அவனை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஒரிஜினல் மீனிங் தன்னையே தகப்பனுக்காக கொடுக்கின்றான். He presented himself to him என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னையே கொடுக்கின்றான். சூழ்நிலைகளை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம கண் முன்னாடி
கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் கழித்து பார்க்கிறோம். 22 24 ஆண்டுகள் கழித்து தகப்பனாரை பார்க்கிறோம். 130 வயது அவருக்கு போகுது. உடம்பெல்லாம் சுருங்கி கண்ணெல்லாம் உள்ள போய் பொக்கு வாயுன்னு சொல்லலாம். உங்களை பல்லெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, ஒவ்வொரு ஸ்டைலும் பொக்கு வாயு இருந்தாங்க. பேசினா சரியான வார்த்தைகள் உச்சரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மந்தை மேய்க்கின்ற கூட்டத்தில் உள்ளவர். இப்போ அவருடைய மகன் யோசேப்பு ராஜ மரியாதையிலே அவர் இருக்கின்றார். ராஜ உடுப்பு, வாசனை திரவியங்கள், பெரிய பேலஸ்ல இருக்கிறார். அவர் போய் அந்த தகப்பனாரை பார்த்து வணங்குகின்ற சூழ்நிலை. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரம் நானே வாசிக்கிறேன். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பாருங்க, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். நம்ம ஊர்ல இந்த காலத்துல பஸ்ல போகும்போது திடீர்னு வயசானவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம உடனே எழுப்பி இடம் கொடுப்போம். அதெல்லாம் யாரெல்லாம் தெரிய வேண்டியது தெரியல. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ஒருவேளை காரில் போய் அனுபவப்பட்டதுனால ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த காலத்து ஒரு என் வயசு ஆட்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ உள்ள பிள்ளைங்க காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. பெரியவங்க வந்தால் கால் எடுக்கிறது கிடையாது. கண்மானவர்களே, என்ன கலாச்சாரத்திலே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது எனக்கு புரியவில்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. வேதம் என்ற ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரம் நமக்கு இருக்கிறது. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விவரமாக சொல்கிறது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்களுக்கு தாக்கல். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். இப்போ யோசேப்பையும் கண்டிப்பா யோசேப்பு கூட அவங்களுடைய மனைவி இருக்கலாம். இமேஜினேஷன் 2 பையன்களை கூட்டிட்டு போயிருப்பாரு. தகப்பனார் பார்க்கிறாரு, ஏற்கனவே கேள்விப்பட்டது மைண்ட்ல இருக்கிறது, மகன் காணாமல் போய்விட்டான், அதாவது மிருகம் அடித்து அவரை புசித்து விட்டது என்று. இப்பொழுது மகனை பார்க்கிறார். அவர் ராஜ தோரணைகளை அமர்ந்திருக்கின்றார். கம்பீர தோரணைகளை இறங்கி வருகிறார். அவருக்கு அந்த உபசரணைகள் செய்வதற்கு ஆட்கள் இருக்கின்றது சுற்றிலும். அந்த சூழ்நிலையிலே அவருக்கு அது ஒரு பெரிய மேன்மையாக காணப்படுகிறது. பெரிய கிரீடம் தலையில் இருப்பது போல பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாக இருக்கிறது. பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளுக்கு மேன்மை, ஒரு நல்ல காரியங்கள், ஒரு சொசைட்டில, ஒரு சமுதாயத்துல நான் இன்னாருக்கு மகன். யோசேப்பு நான் இன்னாருடைய மகன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. பார்வோனிடத்தில் போய் சொல்லுகின்றார், என்னுடைய தகப்பனார் வந்திருக்கிறார்கள், என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் என்று போய் சொல்லுகின்றார். யோசித்து பாருங்கள். அதே வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவருடைய கழுத்தின் மேல கையை போட்டு கட்டி வெகு நேரம் விடாமல் அழுதான் என்று பார்க்கிறோம். அங்கிருந்து நம்ம ஊருக்கு போனா தெரியும், நம்மளுடைய அம்மா அப்பா அவங்கெல்லாம் கையை பிடிச்சி குத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்க யாராவது, நம்ம யாராவது அவங்களை கட்டி பிடிச்சிருப்போமா? ஒருவேளை முத்தம் கொடுத்துருப்போம். தகப்பனாரை கண்ட உடனே அப்படியே கழுத்துல கையை போட்டு அனைத்து வெகு நேரமாக ஒரு எடுக்கல. அப்படிங்கிற அந்த பாசம், ஏன்னா அவன் சின்ன பையனா இருக்கும்போது தகப்பனார் யாக்கோபு அவரை விசேஷித்தவன் நம்ம கவனித்தார். அநேக சகோதரர்களுக்குள்ளே லூக்கா சுவிசேஷத்திலே நம்ம பார்த்தா 15ஆம் அதிகாரத்திலே அங்கே இளையகுமாரன் வெளியே அவருடைய செல்வங்களை எல்லாம் சேர்த்து போய் அங்கே அழித்து விட்டு அவர் திரும்பி வரும் பொழுது தகப்பனார் எப்பொழுது மகன் வருவான் என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. மகன் தூரத்திலே வருவதை கண்டு ஓடி
ஓடி போய் இந்த இளைய குமாரனை கழுத்தை கட்டி பிடித்து அணைத்து முத்தமிட்டது போல இங்கே தகப்பனாரை மகன் முத்தமிடுகிறார். தகப்பனாருக்கு எப்படியும் வயசு ஆக அவர்களிடத்திலே ஒரு சில வாசனைகள் வரும். பெற்றவர்களிடம் உட்கார்ந்து பெற்றவர்களை கவனித்தவர்களுக்கு தெரியும். இயற்கையாகவே அவர்கள் சரீர உபாதைகள் இருப்பதினாலே ஒரு சில வாசனைகள் வரும். குறிப்பாக இவர் ஆடு மேய்க்கிறவர். அப்ப யோசித்து பாருங்க, ஆடு மாடுகள் மேய்க்கிற ஒரு சமுதாயத்தில் உள்ளவர். அவர் வந்திருக்கும் போது இங்க ராஜ தோரணையில் உள்ள மகன் போய் அதை கட்டி பிடித்து அனைத்து முத்தமிடுகின்றார். ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை. அன்பானவர்களே, ஒரு திருமண காரியத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் அங்கே கேக் வெட்டுற சம்பவம் வரும் பொழுது தன்னுடைய தாத்தா பாட்டி அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் நடக்க முடியாத சூழ்நிலை அவர்களை ஸ்டேஜில் ஏற்றி அங்கே கேக் வெட்டுற சம்பவத்தை நான் பார்த்தேன். அந்த குடும்பம் அந்த பெற்றவர்களை தாத்தா பாட்டி மாதிரியை கனப்படுத்துகிற ஒரு குடும்பமாக காணப்பட்டார்கள். அநேக இடங்களை நாம பார்க்கிறோம். ஒருவேளை அங்கிள் ஆண்டி இவங்களை தான் வந்து அழைக்கிற சமுதாயத்தில் ஒரு பெரியவங்களை விட்டு அங்கே கேக் வெட்டுற சம்பவங்கள் இருக்கு. இங்கே அப்படி அல்ல. இந்த குடும்பத்திலே அவர்கள் அந்த முதியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு குடும்பம். நாம் எவ்வளமாக இருக்கின்றோம்? நம்முடைய பெற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ? அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றோமோ? கனப்படுத்துகின்றோமோ என்று நாம் யோசித்து பார்ப்போம். முதலாவது குறிப்பு, முதியவர்களை ஏற்றுக்கொண்டு அரவணைக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது குறிப்பு, தள்ளாடிய நிலைமை, தடுமாறுகின்ற ஒரு நிலைமையிலே அவர்களுக்கு நாம் விவேகமான முறையிலே அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும். Prudent care on elders who are in the state of totter and tumble. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எழுதுவர்கள் வாசிக்கலாம். விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தார்கள். எல்லாம் பாருங்க, அது விதவை என்றால் ஆணாமல் கலப்பெண்ணாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளுவோம். பேரன் பேத்திகள் பிள்ளைகள் அல்லது பேரன் பேத்திகள் இருந்தால் அவங்க தான் அவங்களை பொறுப்பெடுத்து அவங்களை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் கற்றுக்கொள்கிறது. இவர்கள், அதாவது அந்த பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது, முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியால் கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்ற விதமாய் அவர்களை பயபக்தியால் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று வேதம் கற்றுக்கொள்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் கலந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். என்னத்தை முக்கியத்துவம் படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நாம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று எழுதியிருக்கிறது. பெற்றவர்களை நாம் கவனிக்கவில்லை என்றால் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, எதை விதைத்தமோ அதை அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, வாசித்த வசனத்தை நாம் பார்த்தோம், அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது. பெற்றவர்களை பெரியவர்களை நாம் கனப்படுத்தி அவர்களை கவனிப்பது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்தபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அன்பானவர்களை, இதுதான் இருக்கு பாயிண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்த தீமோத்தேயுக்கு பவுல் என்ன எழுதுகின்றார் என்றால்,
பெற்றாருக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதான் நம்ம பதிலா செய்யணுமா. ஏனென்றால் அவங்க இப்போ சிறு பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு பருவம். அவங்களுக்கு நாம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது நன்மையும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இங்கே யோவான் அப்போஸ்தலன் எழுதுகின்றார், அந்த கற்பனைகளை, ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். ஒருவேளை அநேக நேரங்களில் அநேக குடும்பங்களிலே ஜெபிக்கின்றார்கள், பதில் வரவில்லை என்றால் காரணம் இதுதான். பெற்றவர்களை சரியானபடி கவனித்தால் அவர்கள் வேண்டுதலுக்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார். வேதம் கற்றுத் தருகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. ஒரு குருவானவர் ஒரு குடும்பத்திற்கு ஜெபிப்பதற்காக அழைத்து சென்றார்கள். அங்கே அவர் போய் அந்த குடும்பத்தில் ஜெபித்தார். அங்கே அநேக பாடுகள், சஞ்சலங்கள் அந்த குடும்பத்தில். ஜெபித்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஐயா என்று அவர் சொல்லிவிட்டு கடந்து வருகின்ற வேளையிலே காசத்திலே அங்கே ஒரு பொண்ணுகள் சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்று அங்கே போய் அந்த கூட வந்து அந்த வீட்டுக்காரன் கூட இருக்கிறார். கேட்டா அவர் இல்லைங்க, அங்கே எங்க அம்மா படுத்திருக்காங்க ஐயா, அவர் மாளிகை வீட்டுல இருக்கிறாரு, அம்மா காசத்துல இருக்கிறாங்க. அங்க அந்த அம்மா தோத்திரம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த குருவானவர் சொல்லி இருக்கின்றார், அந்த அம்மாவை நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் உங்க பெட்ல வச்சு நீங்க அந்த அம்மாவை பராமரிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கொஞ்ச காலம் கழித்து அவர் கீழ்ப்படிந்து அவனமாக கீழ்ப்படிந்து அதை செய்தபடியினாலே ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இப்போ குருவானவரை திரும்ப அழைத்து, ஐயா நீங்க அன்னைக்கு சொல்லிட்டு போனீங்களே, நான் எங்க அம்மாவை நான் திரும்ப உங்க வீட்டுக்குள்ள வைத்து எங்களை போல அவர்களை நான் பராமரிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு புதிய கதவுகளை திறந்து தருகிறார், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார் என்று. எனக்கன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. கோசேன் நாட்டிற்கு அங்கே வந்தாச்சு. தகப்பனார் கூட பிறந்த சகோதரர்கள் பிள்ளைகளோடு வந்தாச்சு. யோசேப்பு அறிவுரை கொடுக்கிறான், பராமரிக்க விதத்தை பாருங்கள். நான் என்ன பார்வன்ட்டு நான் போய் சொல்ல போறேன். என்னுடைய தகப்பனார், என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் குடும்பங்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்ல போறேன். அவர் உங்களை கூப்பிட்டு கேட்டால், நீங்க இந்த கோசேன் நாட்டிலே இருக்கணும், நாங்கள் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று தைரியமாக சொல்லுங்கள், இந்த கோசேன் நாட்டையே கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். பராமரிக்கிற விதத்தை பாருங்கள். காரணம் என்னவென்றால், அந்த கோசேன் நாடு கோசேன் நாடுனா எகிப்து நாட்டில் ஒரு பகுதி. அது ரொம்ப செழிப்பான இடம். இஸ்ரேல் தேசத்திலிருந்து அப்படி கீழே வந்தா அரேபிய பாலைவனம், அதை விட்டு இடதுகை பக்கம் மேற்கு பக்கமாக வந்தால் இங்க எகிப்து, நைல் நதிக்கு முன்னாடியே அவர் செட்டில்மெண்ட் கொடுக்கிறார். ஏனென்றால் ஈஸியாக ஒரு வேளை நாளைக்கு இவங்களுக்கு ஒரு ஆபத்து என்றாலும் தன்னுடைய இடத்துக்கு போக முடியும். இப்படிப்பட்டதான வசதிகளை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். மேலே பார்த்தால் மத்திய தரைக்கடல், கீழே பார்த்தால் மலைகள், அதுக்கு இடையில நல்ல ஒரு செழிப்பான இடத்திலே அங்கே செட்டில்மெண்ட் அவர் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, நாம் பெற்றவர்களை கவனமாக கவனிக்கிறோம். முதலாவது பிரிவு பார்த்தோம், புதியவர்களை ஏற்றுக்கொண்டு அரவணைப்பது. இரண்டாவது குறிப்பு பார்த்தோம், தள்ளாடி தடுமாறி விழுகின்ற சூழ்நிலையிலும் முதியவர்களை நாம் விவேகமாக பேணுதல் என்று பார்த்தோம். மூன்றாவது குறிப்பு, பரிசுத்த ஆவியானவர் பக்தி உள்ளவர்களையும் உண்மை உள்ளவர்களையும் கவனித்துக் கொள்வார். அவர் he will take care of the holy people என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதை வாசித்த சுவிசேஷ வேத பாடம் 2ஆம் அதிகாரத்திலே சிமியோன் ஐயா, அவர் வயதான ஒரு நபர். அவரிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பக்தியில் மிகுந்தவர் என்று வேதம் சொல்கிறது. இவர் யார் என்றால், அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. அங்க இருந்து இப்போ ஏற்கனவே இஸ்ரேல் தேசத்துக்கு குறிப்பா வந்தாச்சு. 3 பேர் செருபாபேல் தலைமையிலையும் எஸ்ரா தலைமையிலும் நெகேமியா தலைமையிலும் இப்போ இங்க செட்டில் ஆகியாச்சு. இன்னும் ஒரு சிலர் இன்னும் அங்க இருக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு நபர் ஹிலல் என்ற ஒரு
நம்ம வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே எருசலேமுக்கு வருகின்றார். இங்கே வந்தால் துவக்க காலங்களிலே எஸ்ரா என்ற வேத பண்டிதர், வேதபாரகனை போல ஒரு ஞானம் உள்ள, விவேகம் உள்ள ஒருவர், ஷமாய் என்ற ஒருவர் இருக்கின்றார். அவர் கம்ப்ளீட்டா அந்த தோராக்குள்ள ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸா வைத்திருப்பவர், கரைத்து பிடித்தவர். அவர்கிட்ட பாடம் படிக்கின்றார். பாடம் படித்து அவர் தனியாக ஒரு கல்லூரி மாதிரி அமைத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் பரிசேய கூட்டத்தில் உள்ளவர்கள். இப்போ இந்த ஹிலலுடைய மகன் தான் சிமியோன். சிமியோன் ஐயாவுடைய மகன் தான் கமாலியேல். இந்த கமாலியேலுடைய பாதத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அமர்ந்து படித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அவ்வளவு ஞானம் கூடினவர், அவ்வளவு அறிவு அவரிடத்திலே பெருத்து போயிருக்கிறது. இந்த மனிதன் தேவ பக்தி உள்ளவனாய், ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாய், அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்படுகிற விதம், நீ மரிப்பதற்கு முன்பதாக இரட்சகராகிய இயேசுவை காண்பாய், உன்னுடைய கண்கள் இரட்சகரை காணும் என்று பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்டிருக்கின்றது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்தான். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த நியாய பிரமாண முறைமையின்படி அங்கே அவரை ஆலயத்திற்கு பெற்றோர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார், எப்பா நீ போ, ஆலயத்துக்கு போ, நீ இப்பொழுது அந்த இரட்சகரை நீ பார்க்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அங்கே ஆலயத்திற்கு வருகின்றார். ஆலயத்திற்கு வந்தால் அந்த சிறு குழந்தையை அங்கே அங்கே மரியாளும் யோசேப்பும் வைத்திருக்கிறார்கள். அந்த சிறு குழந்தை இயேசு பாலகனை கையிலே ஏந்தினவராய் அவர் சொல்லுகின்ற வசனத்தை 29வது வசனம் யாராவது வாசிக்கலாம். ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானத்தோட போக விடுகிறேன். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லிவிட்டார், எப்பா நீ இரட்சகராகி இயேசுவை பார்ப்பதற்கு முன்பதாக மரணம் அடைய மாட்டார். இப்பொழுது அவருக்கு அந்த பாலகனாகிய இயேசுவை, ஆண்டவராகிய இயேசுவை, தேவகுமாரனாகிய இயேசுவை பார்த்த உடனே அவர் சொல்லுகின்றார், இப்போ நான் சமாதானத்தோட போகிறேன். இதே வார்த்தையை தான் அங்கே யாக்கோபும் யூஸ் பண்ணுகின்றார், உபயோகிக்கின்றார். யோசேப்பை பார்த்த உடனே அவர் சொல்லுகின்றார், இனிமே நான் முதிர் வயதாயிட்டு நான் என்னை ஆண்டவர் எடுத்துக் கொள்ளலாம். எனக்கன்பானவர்களை 130வது வயதில் திரும்ப 17 வருஷம் அவர் உயிரோடு இருக்கின்றார் கோஷன் நாட்டில். இங்கே சிமியோனும் உடனே அவர் இறந்ததாக சரித்திரம் இல்லை, பிற்பாடும் அநேக வருஷங்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது. சங்கீதம் 25:14 குணமாக சொல்கிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று. கையிலே பாலகனை ஏந்தினவராய் ஒருவேளை குழந்தையாக இருக்கிறார், ஆனால் அவர் தேவகுமாரன். ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபை காட்டிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. எனக்கானவர்களே, அந்த இயேசு பாலகனை பார்த்த மாத்திரத்தில் நான் இரட்சகரை கண்டுவிட்டேன் என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தை 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். லூக்கா 2:30, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிறபடியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்றால் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை, அது அவர் கண்முன்னாடியே பார்க்கின்றார். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் என்றால் 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் அதிலே அவர் சொல்லுகின்றார். தேவ ஆவியானவர் அவருக்குள்ளாக இருக்கிறது நிமித்தமாக அவர் அங்கே அந்த இயேசு பாலகனுடைய செயல்களை குறித்து சொல்கின்றார். இதிலே தான் என்ன வார்த்தை அடங்கியிருக்கிறது என்றால், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம்.
போதும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுந்துவார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பொருந்தி இருக்கிறது சொல்லுகின்றார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று. இந்த மரணத்தை வென்று ஜெயிப்பார் என்று அவர் தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுகின்றார். இயேசு பலனை பார்த்து முக்கியமானவர்கள் முதியவர்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும் என கண்பானவர்களே. நாம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். நாம் எவனமாக கீழ்ப்படிய வேண்டும், முதியவர்களை எவனமாக கனப்படுத்த வேண்டும். மரியாதைக்குரியவர்கள் முதியவர்கள். நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கண்பானவர்களே. கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களின் வார்த்தைகளின்படி ஆண்டவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். No matter what may be the end, God will take care of you. Lean weary one upon His breast, God will take care of you. God will take care of you through every day or all the way. He will take care of you. God will take care of you. God will take care of you. கேட்ட சத்தத்தின்படி நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஒருவேளை நாம் இன்னும் நம்முடைய பெற்றோர்களை சரியாக கவனிக்கவில்லை என்றால், முதியவர்களை கொண்டு சரியாக மரியாதை செலுத்தவில்லை என்றால், அவர்களை அரவணைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நாம் கொடுக்கப்படவில்லை. அது நன்மையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்த்தோமே. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்தார். நாம் கேட்டுக்கொள்கிறது என்று ஆண்டவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசுவின் ஜெபத்தில்